வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம பகவான் எழுதிய அந்த மகத்தான அந்த காவத்திரி நூலில் நம்ம அன்னைக்கு மிகவும் பிடித்தமான ஒரு 3 வரிகள் இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரே ஆவலாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். சாவித்திரி புத்தகத்தில் 55ஆம் பக்கத்தில் ஒரு 3 வரிகள். அது அன்னைக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னு ஆங்கில வார்த்தையும் அதுக்கான தமிழாக்கமும் தெரிஞ்சுக்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சிடும். அதில் பகவான் எழுதியிருக்கார், God shall grow up while the wise men take and sleep அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா மனிதன் பேசும்போதும் உறங்கும் போதும் இறைவன் அவனுக்குள் வளர்கிறான். இதை மனிதன் உணர்வதில்லை. தூங்குறான், பேசுகிறான், நடக்கிறான், ஆனால் உள்ளே இருக்கிற இறைவன் அவன் வளர்றாங்கிறது கொஞ்சம் புரியணும் இல்லை, அது புரியலேன்னு சொல்கிறார். 2வது வரியில் for men shall not know the coming till it's our அப்படிங்கிறார். அப்படின்னா மனிதன் தனக்கு என்ன நடக்கும் என்பதை அது வரும் கடைசி வரை உணர்ந்து கொள்வதில்லை. மனிதன் கடவுள் நிலைக்கு வர முடியும், மனிதன் அன்கான்சியஸிலிருந்து கான்சியஸ் நிலைக்கு வர முடியும், அதாவது விழிப்பற்ற நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வர முடியும், இறைவன் பெருங்கருணையினாலே வரக்கூடியதை உணர முடியும். இறைவனுடைய கிரேஸ், மதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக, டிவைன் கிரேஸ் மூலமாக இறைவன் பேராற்றல் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது, அவனுடைய கிருபை நமக்கு எப்போதும் இருக்கும்படியாக இருப்பதால் நடக்க போவதை ஒரு வினாடிக்கு முன்பு கூட தெரிந்து கொள்ள முடியுமே. பகவான் சொல்றார், தனக்கு நடக்க போவதை கடைசி வரை உணர்ந்து கொள்வதில்லை. இப்படி கடைசி வரை உணர்ந்து கொள்ளாமலே நாம் காலத்தை தள்ளிட்டு போனோம்னா அந்த வாழ்க்கை ஆபத்தும் விபத்தும் தானே இருக்கும். உணரணும். ஒரு நாளுக்கு முன்னாடி இல்லை, ஒரு நிமிஷம் முன்னாடி கூட உணரலாம், உஷாராயிடலாம். அவ்வளவு அன்கான்சியஸாக விழிப்பில்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். நம்மளை மகா யோகியா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்க போகிறத தெரிஞ்சுக்க சொல்லலை, ஒரு வினாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு விழிப்பு வேண்டாமா? அடுத்து சொல்கிறார், அண்ட் பிலீஃப் ஷெல் பி நாட் டில் தி ஒர்க் இஸ் டன் அப்படிங்கிறார். நம்முள் கடவுள் வளர்கிறான், வளர்ந்து அவன் ஒளி வீசும் வரை மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. வளர்றான், நமக்குள்ள ஒரு ஒளி வீசுவானா, அது வரைக்கும் அவர் நம்ப மாட்டாராம். இது எவ்வளோ பெரிய ஆபத்தம். கடவுளை வேண்டோமா, வேண்டின விஷயத்தை அவர் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குள்ள இவர் என்ன பண்ணுவாராம், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாராம். கடவுள் எவ்வளவு கருணையானவன். நாம் நம்பலைனாலும் அவன் அதுக்காக விட்டுறது இல்லையே. நீ நம்பு, அப்போ தான் கொடுப்பேன்னு அவன் சோதிக்கிறது இல்லையே. பகவான் சொல்கிறார், அவன் கொடுப்பதற்குள் இவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்கிறார். அன்னைக்கு இந்த 3 வரி ஏன் பிடிக்குதுன்னு இப்போ புரியுதோ? 55ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்கார். எவ்வளோ பெரிய தத்துவம் அது. நாம் நம்பிக்கை கொண்டாலும் ஒருவேளை தகரமாக தான் இருக்கிறோங்கிறார். நாம் தங்கமாக நம்மளை மாற்றிருக்கார் கடவுள். உணரலை, என்னை கடவுள் வளர்க்கலை, என்னை முன்னேற்றலைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் முன்னேற்றி இருக்கிறாருங்கிறது தெரியறதில்லை. இது எப்போ உணர போகிறோம்? இப்போது கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்கிறாருன்னு யார் ஒத்துக்கிறா? நல்லா வச்சுக்கலேன்னு புலம்பு தெரியுது, ஆனால் நல்லா தான் வச்சுருக்கிறாருன்னு உணர தெரியல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அன்னைக்கு இந்த வரி பிடிச்சிருக்குன்னா அந்த தத்துவத்தை கொஞ்சம் உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமான விஷயத்தை பகவான் சொல்லியிருக்கிறாருன்னு பிரமிச்சு சொன்னாங்க. இப்போ புரியுதுங்க சார், எதுக்காக மதர் இந்த 3 வரியை ரொம்ப பிடித்தமான வரின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா பகவானுக்கு இருக்கிற அதே உணர்வு தான் நம்ம அன்னைக்கும். இந்த மனித இனமாக வாழ்கிற மக்கள் கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை அவங்களால உணர தெரியலையே அப்படின்ற உணர்வு 2 பேருக்குமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. எனக்கும் ரொம்ப மிகவும் பிடிச்சமான ஒரு வரி அப்படின்னு சொல்கிறேன், அன்னை குறிப்பின்கிறத. இதை நாங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் நாங்கள் தங்கமாக எங்களை அன்னை மாற்ற பகவான் எங்களுக்காக நிறைய யோக வாழ்க்கையில் இருந்தாலும், ஆனால் நாங்கள் இன்னும் தகரமாக தாங்க சார் இருந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அவசர காலம், எல்லாமே உடனடியாக நடக்கணுன்ற அவசரம், யாருக்குமே பொறுமை இல்லை. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கேட்டாவது பொறுமையை வளர்த்துக்கணும். எங்களுக்குள்ளார இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்காகவே இன்னைக்கு இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததான் இந்த வாரம் பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார். கண்ணனுக்கும் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருக்கும் உள்ள பேராமூர் பற்றி பார்க்கலாம். இவர் காளிங்க நர்தன கிருஷ்ணரை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார்.
அவர் மீது அலாதி பக்தியும் பேரன்பும் கொண்டவர். இவருடைய 2 பாடல்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒன்று, மாடு மேய்க்கும் கண்ணே போக வேணான்னு சொன்னேன். இது ரொம்ப ஃபேமஸ், நம்ம எல்லாம் தெரியும். யசோதை தன் மகன் கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறத மாதிரி எழுதியிருப்பார். தினம் தினம் பேசுவார் கிருஷ்ணர்கிட்ட. அவனும் அவரோட மனத்திரையில் அந்த ஆன்மாவில் தரிசனம் கொடுப்பார் கண்ணன். அவ்வளோ க்ளோஸ். ஒரு நாளும் அந்த தரிசனம் தர மறுத்ததே கிடையாது. அப்படி ஒரு அந்யோன்யம். கண்ணன் தன் தாயிடம் பொய் சொல்கிறான். தாய் யசோதை நான் சொல்ல மாட்டேங்கிறா, பொய் சொல்ல முடியாதுங்கிறா, மாடு மேய்க்கவும் விட மாட்டேங்கிறா. முடியாதுன்னு சொல்லி கல்கண்டும் தாரேன், காய்ச்சின பாலும் தாரேன், வெயில் அடிக்கிறது போக வேண்டாம் என்று சொல்கிறா யசோதை பாட்டில். அப்படி தான் பாடுறார் யார்? ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். அது எல்லாம் எனக்கு வேண்டாங்கிறான் கண்ணன். ஒய்யாரமாய் மாடு மேய்த்து விட்டு ஒரு நொடியில் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறான் மாடு மேய்க்க. அடுத்து பாசமுள்ள நந்தகோபன், உன் அப்பா வந்து பாலன் எங்கே என்று கேட்டால் என்ன சொல்வேன்? அதற்கு பாலன்களோடு தெருவில் பந்தாடுகிறேன் என்று சொல் என்று தாயிடத்தில் சொல்லுகிறார். முடியவே முடியாது, நான் பொய் சொல்லவே மாட்டேன், நீ போகக்கூடாது என்று மறுப்பு சொல்கிறாள் யசோதை. ஒரு நொடியில் வந்துடுறேங்கிறான். எனக்காக இந்த பொய் சொல் அம்மா அப்படின்னு கெஞ்சுறான். ஊத்துக்காடு அந்த மனத்திரையில் இவ்வளவும் அந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. கண்ணா நீயே பொய் சொல்லலாமா அப்படின்னு ஊத்துக்காடு கேட்குறாரு. அப்போது சத்தியமற்ற வாழ்வில் தாய் யசோதையை தள்ளலாமா என்று அவர் கேட்குறார். உன் அம்மாவை அனாவசியமாக பொய் சொல்லி தள்ளுறையே, தப்பு இல்லையான்னு கேட்குறார். அதுக்கு கண்ணன் சொல்கிறான், பொய்யிலே உறைந்து மறைந்திருக்கக்கூடிய உண்மையை என் தாய் யசோதை உணர வேண்டும். நான் குழந்தை என்ற பாசத்தில் என்னுள் உரைகிற பிரம்மத்தை மறந்து பேசுகிறாள் என் அம்மா. மேலும் பொய்யையும் மெய்யையும் தாண்டி செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் இறைத்தன்மை புரியும். கடவுள் கண்ணன் சொல்றார் தத்துவத்தை. இப்படி பேசிவிட்டு யசோதையின் கட்டுப்பாட்டையும் மீறி மாடு மேய்க்க சென்று விடுகிறான் கண்ணன். மாடுடன் யமுனை நதிக்கரையிலே புற்களை மேய மரங்களும் மலர்களும் பறவைகளும் புல்லாங்குழல் இசைக்காகவும் அவன் மாடு மேய்க்கும் அழகை ரசிக்கவும் அவன் தோழர்களெல்லாம் கண்ணனோடு வனபோஜனம் உண்டு மகிழக்கூடிய அந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிப்பதை உணராத யசோதை பிள்ளை பாசத்தால் தடுக்கிறாள். மகனினுடைய வலிமையை பெருமையை உணரவில்லை என் தாய். இதை உணர்த்துவதற்காக, பயத்தை போக்கிடுவதற்காக பொய் சொல்கிறான் கண்ணன். நந்தகோபன் வீட்டிற்கு வந்து பாலன் எங்கே என்று கேட்க யசோதை மௌனமாக இருக்கிறாள். ஓ, பசங்களோடு மாடு மேய்க்க சென்றிருப்பான்னு கேட்டால் பந்து விளையாட என பொய் சொல்வான் என்று சொல்லிகிட்டு இருக்கும்போதே கண்ணன் வந்துடுறான். எல்லாரும் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறத மறந்துட்டு அவர் அப்படியே ஆனந்தத்தில் மூழ்கிடுறார் கண்ணன். மாடுகள் நல்லா மேஞ்ச வயிறு நிறைஞ்சி பால் நிறைய காம்புகளோட இவன் மேய்த்த மாடுகளெல்லாம் தன் வீட்டுக்கு போய் சேருது. இறைவன் பொய் சொல்ல சொன்னான் என்பது உண்மை பொய்யை தாண்டி பேரன்பு பேரானந்தத்தை உணர செய்கிறது. அந்த பேரானந்தத்தை உணரணும். இது பொய், இது மெய், இது மெய் பொய்ங்கிறது நம்ம நார்மல். இதை கடந்து வரணுங்கிறது தான் தத்துவம். அடுத்த ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பார், அதுவும் பிரபல்யம்தான். குறும்புக்கார கண்ணன் பாட்டு பாடி ஆட்டம் பாடி என்று பாடலில் கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைக்கிறான். நீ முகாரி ராகம் பாடு அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு தெரியல முகாரி ராகம்னா என்ன. அவள் எப்பயுமே சோகமாக தான் இருப்பாள். முகத்தில் என்ன வழியும். கண்ணன் இருக்கிற இடத்துல பேரானந்தம் தான் இருக்கணும், சோகம் இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரி எப்பயுமே சோகமாக இருப்பாள். கண்ணனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அந்த பொண்ணோட இடுப்பை வெடுக்குன்னு கிள்ளி விட்டான் கண்ணன். அந்த பொண்ணு அழுதுகிட்டே அவங்க அம்மா யசோதை கிட்டே போய் குற்றம் சுமத்துறதுக்காக போகுது. கண்ணன் அப்போது சொல்கிறான், இதாண்டி முகாரி ராகம், இப்போ நீ அழுவுறிய, இதுதான் முகாரி ராகம், இது தெரியாமல் இருந்திருக்கேன்னு கிண்டல் பண்ணுறான். இதை மனசில் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறான். அப்போ எல்லோரும் கும்முன்னு சிரிச்சிடுறாங்க. சோகம் வரும்பொழுதெல்லாம் கண்ணன் கிள்ளியதை அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. அப்போ ஞாபகம் வரும்போதெல்லாம் அவளுக்கு இனம் புரியாத சந்தோஷம் வந்துடுது. கண்ணன் எப்படி புரிய வைக்கிறான் பாரு. வாழ்நாள் முழுவதும் பாடல்களை எழுதி தள்ளிக்கொண்டே இருந்த வெங்கட சுப்பையர் கண்ணனுடைய திருவடியிலே தன்னுடைய ஆன்மாவை சமர்ப்பணம் செய்துவிட்டு அவன் ஆத்ம ஒளியிலே இந்த ஊத்துக்காடில் இருக்கிற காளிங்கநர்தன கண்ணனுடைய திருவடியிலே
தன் இறுதி மூச்சை அங்கே கொடுத்துவிட்டு வேங்கட சுப்பையர் கண்ணனோடு கலந்தார். கண்ணனுக்காக வாழ்ந்தார், கண்ணனோடு கலந்தார். அவர் பாடிய பாடல்களில் அவரோடு கண்ணனும் உள்ளூர ஆன்மாவிலே வந்து தரிசனம் கொடுத்து பேசினார். வெறும் பாடல்கள் அல்ல, கண்ணனோடு பேசிய பாடல்கள். கண்ணனை நம் ஆன்மாவில் தரிசனம் பெறுவதற்கு நாமும் அழைக்க முடியும். பாடல்தான் என்றில்லை, பக்தி பரவசமானால் அவன் நமக்குள்ளும் வருவான். நம்மிடம் பேராமூர் பேரன்பு இருந்தால் கண்ணன் மட்டும் இல்லை, கண்ணனோடு ராதையும் வருவான். இந்த வார பேராமூர் கூட நம்ம கண்ணனுக்கும் நம்ம ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருக்கும் உள்ள அவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த உரையாடலை தான் இன்னைக்கு பாடலாகவும் சொல்லி புரிய வச்சிங்க, அது வசனமாகவும் சொல்லி புரிய வச்சிங்க சார். அவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த பேரன்பு தான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயத்த நம்மளுக்கு உணர வைக்கிது அந்த பாடல் வரி மூலிமா அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வார பேராமூர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததான் இந்த வார சிந்தனைகளை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம வீட்டு பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்குறோம். 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் கூட இருக்குது. பொருத்தம் இருக்குன்னு நம்ம திருமணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம கோர்ட்டில் போய் நிற்கிறோம். வக்கீல் சொல்கிறார் ஒத்து போகலை சொல்கிறாரா. அவர் ஒத்து போகலைங்கிறத கல்யாணத்துக்கு முன்னாடி இது ஒத்து போகாதுன்னு பார்க்குற அறிவு வேணும் இல்லை. நம்ம ஒத்து போச்சுன்னு பார்த்த அறிவு அது ஜாதகம். ஜாதகம் பார்த்து ஒத்து போகுதுன்னு சொல்கிறத நிறுத்துங்க, வேண்டாம். அதில் ஒத்து போனவங்க எல்லாம் ஒத்து போகலைன்னு கோர்ட்டில் இருக்கிறாங்க. ஜாதகம் பார்த்து ஒத்து போகிறதுங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம், அது அறிவு குறைவான செயல்பாடு. அதை நம்பி பிள்ளைகளை கெடுக்காதீர்கள், அந்த மகா பாவத்தை செய்யாதீர்கள்னு நாம் திரும்ப 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 20 வருஷமாக கத்தின்னு இருக்கோம். அன்னை சொல்லிட்டாங்கன்னு. இன்னும் பொருத்தம் பார்க்குறேன்னு பார்த்துட்டு பொருத்தமில்லைன்னு கோர்ட்டில் அனுப்பின்னு தான் இருக்கிறாங்க. அது ஏனோ புரியல. நான் சொல்லி புரிய போதா? காலம்தான் திருத்தணும். ஆனால் நிச்சயமாக என்னுடைய பொண்ணுக்கு நான் பொருத்தம் பார்க்க மாட்டேன். எந்த பொருத்தம் பார்க்கணும்? மன பொருத்தம் தான் பார்க்கணும். 2 பேப்பரை வச்சுட்டு பொருத்தம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நத்தையை பார்த்து நாம் நிறைய கற்றுக்கணும். அது என்ன நத்தையை பார்த்து கற்றுக்கிறது? பிறக்கும் போதே சுமைகளும் நம் கூடவே பிறந்ததென்று நத்தைக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு என்ன புரியல? இவ்வளோ சுமையை நான் எப்படி சுமப்பேன்னு சொல்கிறோம். பிறக்கும்போதே அது கூட பிறந்தது என்று நத்தை ஒத்துக்கிறது. அதை விட 6 அறிவு கொண்ட நாம் ஒத்துக்கணுங்கிறது தான் இன்றைய செய்தி. ஒரு கதவு மூடப்படும் பொழுது மற்றொரு கதவு திறக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா மீண்டும் மீண்டும் மூடன கதவாண்டே நின்றுன்னு அழுதுண்டு வருத்தத்தோட கவலையோட கதவு மூடிக்குச்சேன்னு அங்கேயே பார்த்துட்டுருக்கோம். நமக்காக திறந்த கதவை பார்க்குறதே இல்லை. எப்பொழுது கதவு மூடப்பட்டதோ அப்பே ஒரு கதவு திறக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அந்த கதவை பயன்படுத்தி மேலே வரணும். ஆனால் அதை திரும்பி பார்க்காமல் மூடின கதவையே குறை சொல்லி கொண்டு வருந்தி கொண்டு அழுது கொண்டு இருந்தால் காலம் எப்பொழுதும் மூடப்பட்டே இருக்கும். மெச்சூரிட்டி அப்படின்னா புரிஞ்சுக்கிறதோ மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதோ மெச்சூரிட்டி இல்லை. இவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி. புரிஞ்சிக்க முடியாதுங்கிற மெச்சூரிட்டி எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டோம். இந்த மெச்சூரிட்டி நமக்கு வந்துட்டா எவ்வளவு எனர்ஜி சேவ் ஆகும் பார்க்கலாம். ஜாதகம் பார்த்தே ஆகணுமா? பார்த்தா தான் அதெல்லாம். அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது அந்த சொந்த பந்தமெல்லாம் எங்கே வராங்கன்னே தெரியல. பெற்றவங்க நாம் கரெக்டாக இருந்தால் இந்த சொந்த பந்தம் வாயிலாம் மூடிக்கும். அதனால் இந்த சிந்தனையில் எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததாக தாய் சிறந்த கோவிலும் இல்லைன்னு அந்த காலத்தில் இருந்து ஒரு பாடல் வரியில் நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டது அந்த பழமொழி எப்பயுமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தையே இல்லை சார். எடுக்கிறாங்களே சின்ன திரையில், அந்த சின்ன திரையிலும் இல்லை, பெரிய திரையிலும் இல்லை. ஆனால் இது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமெல்லாம் மறைஞ்சு போனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த வரியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இதுபோல் நிறைய பொன்மொழிகள் நம்ம நாட்டில் இருந்தது. காலப்போக்கில் இதை மாதிரி ஆயிரக்கணக்கான நல்ல செய்திகள் எல்லாம் மறந்து போனதோடு மறக்கடிக்கப்பட்டதோடு மீண்டும் நம் சமூகத்தில் எங்கும் தெரிந்துவிடாதபடி அதை மண்ணோடு மண்ணாக மறைச்சி விட்டார்கள். மிக அற்புதமான தத்துவங்கள்லாம் நம்ம ஊரில் இல்லாததா?
கால மாற்றங்கள். நாம் நவீன யுகத்தை தேடி போனதாக சொல்லி நவீன கலாச்சாரங்கள் நம்மை ஆக்கிரமித்ததால் வந்த வினை. நம்முடைய சாவித்திரி கோயிலில் உருவாகிட்டு இருக்கிற சத்தியஜீவி மையம்ங்கிற மிரா மந்திரை ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய தலைவர் திறக்கணுங்கிறது நம்முடைய ஆசை. அன்னை இடத்துல வேண்டுதல். அதன்படியே ஒரு நண்பர் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைத்து வருவதற்காக அவர் எல்லா உதவியும் செஞ்சுட்டுருக்கார். ஏப்ரலில் அன்னை நிரந்தரமாக புதுவிக்கு வந்த திருநாள் ஏப்ரல் 24 அன்னைக்கு நம்ம அவர் வரணும்னு தேதி கேட்டிருக்கோம். அவர் கோயிலை பார்த்துட்டு அவருக்கு சொல்கிறதுக்காக ஒரு விசிட் வந்தார். நாங்கள் சென்னையிலேருந்து அச்சிரப்பாக்கம் காரில் அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி கூட்டிட்டு வரத்துக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகிடும். அவர் காரில் ஏறினார். ஏறின பிறகு அவர் பேசுனதான் நானும் என்னோடய நண்பரும் கவனிச்சிக்கிட்டே வந்தோம். அவங்க அம்மாவுக்கு 92 வயசு. அவங்க வீட்டில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஃபோனுக்கு மேலே பண்ணியிருப்பார். அம்மா காஃபி குடித்தாங்களா, அங்கே ஒரு அசிஸ்டண்ட் இருக்கார், அவர்கிட்ட கேட்குறாரு, அம்மா மாத்திரை போட்டுட்டாங்களா, அம்மா என்ன கேட்டாங்களா, கேட்டாங்க சார், நான் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லு அம்மாக்கிட்ட. சாப்பாடு கொடுத்தீங்களா அம்மாவுக்கு, கொஞ்சம் தூங்க வைங்க, சாப்பிட்டா ஒரு 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 நேரம் தூங்குவாங்க, அவனுக்கு கொஞ்சம் தூங்க வைங்கண்ணே. எழுந்திரிச்சிட்டாங்களா, ரைட்டு, இன்னும் கொஞ்சம் காஃபி குடிக்கலான்னு கேட்டு பாருங்கள். கொஞ்சம் நேரம் இந்த பக்தி சேனலில் பார்க்கறதுக்கு டிவி ஆன் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பேச்சு துணையாக இருந்தேன்னா வேறு வெளியே வந்துட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருங்க அவங்ககிட்ட. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார், இதோ வந்துட்டேன்னு சொல்லுங்கள் அம்மாக்கிட்ட. 50 ஃபோனுக்கு மேலே அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்கார், பேசிக்கிட்டே இருக்கார். இவர் 60 வயசுக்கு மேலே அப்படி பார்த்துக்கிறாரு, கேட்டுக்கிறாரு. அவங்களை இவர் விசாரிக்கிறதுலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்னும் 10-15 வருஷம் இருப்பாங்க போல. தன் மகனுடைய இந்த கவனிப்பு, உபசரிப்பு, அவருக்கு கூட பிறந்தவங்க 3 அண்ணன் தம்பி இருக்காங்க, வெவ்வேறு நாட்டில் இருக்காங்க. இவருக்கு கிடைச்ச பாக்கியம், தன் அம்மாவை பார்த்துக்கிற பாக்கியம் கிடைச்சதை அவர் எவ்வளோ கேர் எடுக்கிறார். பயங்கர பிஸி, அவர் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். இதை அம்மாவை கவனிக்கும் அந்த பொறுப்பை தவிர்ப்பவர்கள் தவிச்சு கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கையில். ஏன் தவிக்கிறோம் என்று தெரியாது. நீங்கள் சொந்த அப்பாவை நீங்கள் கேட்கலன்னு அவர் கவலைப்பட மாட்டார். எனக்கு என்னப்பா, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறான் நல்லா, அது போதும். நீங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாலே அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அவரை கண்டுக்கவே வேண்டாம், அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்க அம்மா நல்லா பார்த்துக்கிறான்ப்பா, எனக்கு அது போதும்பார். அவருக்கு உயிரே அவங்க மனைவி தான். அவங்க அம்மா வச்சு அவங்க பையனாச்சுன்னு விட்டுருவார். அவங்க அம்மாவை எப்படியெல்லாம் கவனித்து கேட்டுக்கிட்டாரோ அதை பார்த்துருந்த எனக்கு ஞானோதயம் அதுக்கு மறுநாள்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு நான் 10 ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டெய்லி. இதுக்கு மேலேயும் புத்தி வரலன்னா நான் அரவிந்தர் பக்தர், அன்னைய பக்தர்னு சொல்கிறதுக்கு அசிங்கமாகிடும். அவர் 50 ஃபோன் பண்ணார், அட்லீஸ்ட் நான் அவர் 10ஆவது பண்ணணும்னு. டெய்லி 10 ஃபோன் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் இது ஒரு காரணம் வேண்டாம். என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, மாத்திரை போட்டியா, தூங்குனியா, உடம்பு என்ன பண்ணுது, இவ்வளோதான். 2-3 நிமிஷம் தானே. அதில் கிடைக்கிற அந்த தாய்க்கான சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இந்த பிள்ளையால் கொடுக்க முடிகிற இந்த மகிழ்ச்சியை வேறு யாரால் கொடுக்க முடியுமா? போன வாரம் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பதற்கு நம்மை சுற்றி பல பேர் வருகிறார்கள். கற்றுக்கொண்டு பின்பற்றுவது தான் மாற்றம் என்கிறார், மனமாற்றம் என்கிறார். அதைத்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று அரவிந்தரும் அன்னையும் நமக்கு சொல்ல வந்த கருத்து அதுதான். நீ என்ன மாற்றிக்கிட்டனே போன வாரம். நாம் மாற்றிக்க ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருந்தனே. போன வாரம் புத்தியில் எட்டுச்ச. தாயை மதிப்பவர்களுக்கு இந்த உலகம் தூக்கி கொண்டாடி மதிக்குங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குன்றது மறந்துடாதீங்க. நிறைய ஆண்டோர் சான்றோர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாயை எந்த அளவுக்கு கொண்டாடினவங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரிய உச்சத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இருந்தும் நம்ம தாயை கவனிக்கிறதுல மறுத்துடுறோம். அதனால் இனிமேல் அதாவது இந்த காலத்து பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்து உணரணும். ரொம்ப அருமையான விஷயத்தை இன்றைக்கி ஷேர் பண்ணிங்க, ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததாக இந்த வாரமும் எங்களுக்கு தினமும் ஒரு சாவித்திரியிலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரெஸ்ப்ளண்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தினமும் சாண்டிங் பண்ணலாம், தினமும் சொல்லலாம். அது என்ன அர்த்தம்னா, சாவித்திரியோட ஆன்மா போல நம்முள் இருக்கிற பொன்னொளி கதிர்கொண்டு ஒளி வீசணும். சாவித்திரிக்கு வீசிச்சு, நமக்கும் வீசணும்ல. அதுக்கு ரெஸ்ப்ளண்டன்ட்டுங்கிற வார்த்தையை சொன்னால் போதும், நமக்குள்ளேயும் பொன்னொளி வீசும். அப்புறம் என்ன, ஒரு கவலைக்கும் இடம் இல்லைல்ல. அடுத்து பார்கெயின் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதாவது பேரம் பேசுறது. பிரார்த்தனைங்கிற பேரில் பேரம் பேசுறதுங்கிறது நம்ம ஊரில் வழக்கம் உண்டு. சாவித்திரி பேரம் பேசலேன்னு சொல்கிறாரு பகவான். எமங்கிட்ட பேரம் பேசினாலா இல்லை. அப்போ பேரம் பேசக்கூடாதுங்கிறத
நாம் அன்னைக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடணும். நான் பார்டர் பண்ண மாட்டேன், நான் பார்கெயின் பண்ண மாட்டேன், நான் யார்கிட்டையும் பேரம் பேச மாட்டேன். இந்த பேரம் பேச மாட்டேங்கிற ஒரு குணம் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா ரொம்ப வசதி. என்றைக்கு நான் அன்னையை ஏற்றுக்கொண்டேனோ அன்று முதல் இன்று வரை நான் பேரம் பேசுவது இல்லை. பேரம் பேசவே மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். அடுத்த முறை போகும்போதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா பேரம் பேச மாட்டார், கம்மியாக கொடுறா, என்ன ரேட்டுக்கு வாங்கினதுமோ அதை ரேட்டு கொடுத்துட்றா அப்படி. கடைக்காரங்கள்லாம் அப்படி ஒரு பழக்கமாகிடுச்சு. மகாபலிபுரத்தில் போய் நம்ம ஸ்டாச்சு ஆர்டர் பண்ணுறோம், அவங்க அப்பா 3 லட்சங்கிறாரு, பையன் வந்து நீங்கள் 3 லட்சம் கொடுத்தா போதுங்கிறார். என்னடா 50,000 குறைக்கிறேன்னா, ஐயா வந்து பேரம் பேச மாட்டார், என்ன ரியலாக என்ன செலவாச்சோ அந்த பணம் மட்டும் அவர்கிட்ட வாங்கினா போதும். பேரம் பேசாதவங்கிட்ட நாம் எதுக்கு ஏற்றி வச்சு கேட்கணும்னு அவரே ஒரு முடிவெடுக்கிறார். இதை நான் ரியலாக நிறைய இடத்துல பார்க்குறேன். ஒருவேளை சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்குறோம்னு பணம் கொடுக்கும்போது இன்னும் 2 பொருளை எக்ஸ்ட்ரா கையில் எடுத்து கொடுக்குறாங்க. பேரம் பேசாத அந்த பெருந்தன்மைக்கு கிடைக்கிற மரியாதை அமேசிங். சாவித்திரி பேசல, அப்போ நானும் பேசல, அவ்வளோதான். அந்த முடிவு வந்துடணும். இம்ப்ளக்கேபிள்னு ஒரு வார்த்தை, மெர்சிலெக்ஸுங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா இரக்கமற்ற, கராராக இருக்கக்கூடாது, ரொம்ப கராராக இருக்கக்கூடாது. சாவித்திரிக்கிட்ட அது இல்லை. கனிவாக பேசினாங்க, எமங்கிட்ட அன்பாக பேசினாங்க, பண்பாக பேசினாங்க, காட் ஆஃப் டெத்துங்கிற ஒரு மரியாதையோடு பேசினாங்க. அங்கே ஏதாவது பிடிவாதம் கரார் இருந்ததா? இல்லையே. என்கிட்ட நிறைய பேர் கராராக பேசியிருக்காங்க. பதிலுக்கு நாம் கராராக பேசுகிற ஆளாக இருக்கக்கூடாது. இப்போ சாவித்திரி கோயிலுக்கு பெரும்பேற்கண்டிகையில் நம்ம 3 ஏக்கர் வாங்கணும், 50 கிரவுண்டு வாங்குகிறோம், ₹1 குறைக்கல, ரொம்ப கராராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேசவே இல்லை. பேரம் பேசக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. கராராக இருப்பது அவங்க கொள்கை. அவங்களுக்கு சாவித்திரியை தெரியாது, அவங்களுக்கு பகவான் அன்னையை தெரியாது, உயர்ந்த பண்பு பக்தி தெரியாது. மற்றவங்களுக்கு அது இல்லைங்கிறது கவலை இல்லை, நாம் சரியாக இருக்கணுமாங்கிறது தான் முக்கியம். விசிஸ்டிடியூஸ் அப்படின்னா மேடு பள்ளங்கள், இன்ப துன்பங்கள் இருக்கும். சாவித்திரியை போல் கடந்து வரணும், இருக்க தான் செய்யும். கடந்து வர்றதுங்கிறத நம்ம வாழ்க்கையில் பார்த்து தானே வரும். கடந்து வருவது என்பது ஒரு முக்கியமான பண்பு. மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். சாவித்திரியை போல் கடந்து வரணுங்கிறத நாம் ஒரு கொள்கையாக வச்சுக்கணும். அதுதான் விசிஸ்டியூடஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அடுத்தது ஹேம்பேடுனா புலம்பக்கூடாது. நமக்கு ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அதை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு தாண்டி வந்துடணும். தடை இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது, தாண்டி வந்துடணும். அதுக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிட்டா வேற முடிஞ்சு. பாண்டரஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, தெளிவாக தெரியக்கூடிய அறிகுறி. எனக்கு அறிகுறி தெரிஞ்சது லைட்டான்னு சொல்லுவாங்க. ஹெவி அண்டு ஸ்லோ மூவிங்னு சொல்கிறார். அந்த பாண்டரஸுக்கு மீனிங் அது தமிழில் என்ன அர்த்தம்னா கடினமாக மெதுவாக செல்வது. போர்ட்டன்ட்னா தெளிவாக தெரியும் அறிகுறி. அறிகுறிங்கிறது பட்டும்படாமல் தெரியும், ஆனால் தெளிவாக தெரியக்கூடிய அறிகுறி அப்படிங்கிற வார்த்தை அது. ஆப்ளிவியஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா தெளிவாக புரியாத விளங்காத புதிர் இருக்குல்ல, அதுக்கு சாவித்திரி மனசை நாடணும். அப்படி நாடுனா தெளிவாக புரியும். செம்பலான்சஸ் அப்படின்னா ஒரு உருவ அமைப்பு. இப்போ பெரும்பேற்கண்டிகையில் சாவித்திரி தேவி இருக்காங்க, அதுக்கு ஒரு உருவம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் செம்பலான்சஸ். சாவித்திரி உருவம் தெரிகிற பெரும்பேற்கண்டியில் இருக்கிற அந்த அமைப்புக்கு பேர் செம்பலான்சஸ். இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சாண்டிங்காக சொல்லும் பொழுது பகவானுடைய மந்திர வார்த்தை என்பதால் அதற்குரிய அர்த்தமும் நம் வாழ்க்கையில் வேலை செய்யும். மீதும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போதான் அந்த ஞானம்ன்றது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ளார இறைவன் இருக்கிறான்றது வளர்ந்து வரதே நாங்கள் இப்போ தான் சார் நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார். 1917 சதானந்தம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வயசு 40 இருக்கும். அவர் திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவர். அவங்க அம்மா பகவான்கிட்ட சொல்லி சம்மதிக்க வச்சுட்டாங்க. பகவானே அந்த திருமணத்தை நடத்தி வச்சார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். 1 வருஷத்துலேயே பெண் குழந்தை பிறந்துருச்சு. பிறக்காமல் இருக்குமா? அதுக்கு பெயர் சூட்டு விழாவும் வச்சாங்க, அதுலேயும் பகவான் கலந்துக்கிட்டார். சதானந்தம் வீட்டு ஃபங்க்ஷன்னா அவர் கலந்துக்குவார் பகவான். யாரோட வீட்டு ஃபங்க்ஷன்லையும் அப்படி கலந்துக்கிட்டு இல்லை. பெரிய பாக்கியம். ஒரு பெண் குழந்தை பிறந்தது, பேர் வைங்கன்னாங்க. பகவான் பாலான்னு வச்சார். அவர் வச்ச பேர் பாலாங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா என் பொண்ணுக்கும் பாலான்னு வச்சுருப்பேன். அவர் வச்ச பேராச்சே, எவ்வளோ பெரிய பாக்கியம். என் பொண்ணுக்கு ரோஷினின்னு வச்சேன், தெரியாதுல்ல, இப்போ மாற்ற முடியாது. குழந்தைய பகவான்கிட்ட அடிக்கடி அழைச்சிட்டு வருவாங்க. பகவான் என்ன பண்ணுவார், யோகத்தை நிறுத்திடுவார். அவருடைய மௌனமான அந்த பியாண்ட் யோகத்தை நிறுத்திடுவார். குழந்தைய தன் மடியில் உட்கார வச்சுப்பார். இதெல்லாம் அதிசயம். கொஞ்சுவார்.
கொஞ்சம் மகிழ்ந்து அதோட விளையாடுவார். ரொம்ப நேரம் ஆகிடும், எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பகவான் திரும்ப யோகத்துக்கு வருவார், அவரோடு இருந்து நாம் தியானம் பண்ணாலும் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப நேரம் ஆகிடுது, குழந்தையோட விளையாடின்னு இருக்காரு, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பகவானுடைய தாடியை அந்த குழந்தை பிடிச்சி இழுக்கும், அதை அப்படியே ஆனந்தமாக ரசிப்பார். இது இழுக்கிறத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழந்தை தூங்கிடும். சதானந்தத்துக்கு தகவல் அனுப்பி குழந்தைய தூக்கிட்டு போக சொல்லுவார். அதற்கு பிறகு தன்னுடைய அந்த தவ யோகத்தை ஆரம்பிப்பார். 1920 பிரான்ஸ்லேருந்து அன்னை நிரந்தரமாக தங்க வரத்துக்காக வந்துடுறாங்க. அவங்க வந்த பிறகு இதே நிலைமை தான், ஒன்றும் மாறல. குழந்தைய வாங்கி கொஞ்சத்துக்கு மடியில் வச்சுப்பார், அது ஆடியை பிடிச்சி இழுக்கும், யோகத்தை நிறுத்திடுவார். சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அன்னை இப்படி குழந்தை பகவானுடைய யோகத்தை தடுக்கிறது என்று ஒரு விதமான கண்டிப்போடு சதானந்தத்திடம் சொன்னார். பகவான் நம் அரவிந்தர் குழந்தை விஷயத்தில் கண்டிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே ஆகட்டும் பிரபு என்று அவர் அமைதியாகிவிட்டார். குழந்தை வளர்ந்தது. 1926 பகவான் தன்னுடைய அமைதியான அந்த யோகத்திலே தன்னை எவரும் சந்திக்க இயலாத ஒரு தனிமையை நோக்கி போய்விட்டார். குழந்தை வளர்ந்து கொண்டே வந்துட்டார்ல, பெரியவளாயிட்டார்ல, திருமணம் பண்ணணும்ல. திருமணம் யார் பண்ணி வைக்கிறது? தனிமையில் பகவான் போயிருந்தாலும் வெளியிலே வந்து பாலாவின் திருமணத்தை செய்து வைத்துவிட்டு திரும்பி உள்ளே சென்றார். பாலாவின் மீது எவ்வளவு அன்பிருந்தால் யோகத்தை விட்டு விட்டு வெளியே வருவார். யோகம் பெரியதா, பாலாவின் மீது அன்பு பெரியதான்னா அன்புதான் பெரியதென்று பகவான் நிரூபிக்கிறார். அவள் வாழ்வாங்கு வாழ்ந்தால் பகவான் திருக்கரங்களாலே பகவான் ஆசீர்வாதத்தாலே வளர்ந்த அந்த பாலா வெகு பிரம்மாண்டமாக வாழ்ந்து புகழின் உச்சிக்கு வந்து எல்லாவற்றையும் அவள் அனுபவித்து ஒரு காலத்தில் வயதாகிய பிறகு அவள் பகவானுடைய பாதத்திலே சரணடைந்து தன்னுடைய ஆன்ம உயிரை இறைவன் திருவடியிலே கொடுத்துவிட்டு மகிழ்ந்து பயணித்தாள். எப்போதும் அரவிந்தரோடு இருப்பதற்காக. யார் இந்த சதானந்தம்? இங்குதான் இருக்கிறது நம்முடைய ஆச்சரியம். சிறைத்துறை அதிகாரி, பிரெஞ்சு நாட்டினுடைய சிறைத்துறை அதிகாரி, பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் வேலை பார்த்தவர். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை வேலையை விட்டு நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அவர் வேலையை விட்டு நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலும் எனக்கு வேலை போனாலும் கவலை இல்லை, நான் பகவானுடைய சிஷ்யனாக இருக்க விரும்புகிறேன்னு பிரெஞ்சு போலீஸ் அதிகாரி சொல்கிறார். அதுதான் அங்கே பெரிய விஷயம். அந்த சதானந்தத்துடைய அம்மா ஒவ்வொரு நாளும் சாப்பாடு செய்து பகவானுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற வேலையை செய்தார். பிரெஞ்சு அதிகாரியினுடைய அம்மா. பிரெஞ்சு அரசாங்கமும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் பகவான் அரவிந்தரை கண்காணிக்கிற வேலையில் இருந்தது. அப்படிப்பட்டவர்களுடைய குடும்பத்திலிருந்து பிள்ளையும் அம்மாவும் பகவானை பார்த்து கொண்ட இந்த பக்தியை நாம் எதோடு ஒப்பிடுவது? அவருடைய அம்மா பகவானுக்கு சேவை செய்து தன் ஆன்ம உறவை வளர்த்து கொண்டார். பகவானை குருவாக ஏற்றுக்கொண்டார்கள் இருவரும். மகனும் தாயும் குருவாக பணிந்து பழகி வந்த அந்த அன்பருக்கு இணையாக நாமும் பக்தி செலுத்துவோம். அவர் பாதம் பணிந்து இதயத்தில் இடம் பிடிப்போம். அந்த குழந்தைக்காக தன்னுடைய யோகமா அன்பான்னு யோசிக்கும் போது எனக்கு அன்பு மட்டும்தான் முக்கியம். யோகத்திலேருந்து வந்து அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து விட்டு திரும்ப உள்ள போனாரு. இந்த தந்தைக்கு, இந்த தாய் உள்ளத்துக்கு என்ன நாங்கள்லாம் நன்றி கடன் செஞ்சிருக்கோம். எப்படி எங்களுக்கெல்லாம் இவர் பொக்கிஷமாக கிடைச்சாங்க. இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் சார், விடவே கூடாது. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உருக்கமான இன்னைக்கு ஒரு ஆசிரம தகவலை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின்ன பால் தரேன், கல்கண்டு சீனி தரேன். கச்சின்ன பால் தரேன், கல்கண்டு சீனி தரேன். கை நிறைய வெண்ணெய் தரேன். வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கச்சின்ன பாலும் வேண்டாம்,